வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது மைக்ரோவேவ் டிப்ஸ். முதல் டிப்ஸு, தக்காளியை நம்ம இப்போ தோல் உரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அதை எடுத்து மேலே அப்படி கத்தினால் லேசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வச்சு மைக்ரோவேவுக்குள்ளே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் ஹையில் 30 செகண்ட்ஸ் வச்சோன்னா அது நல்லா அந்த தோல்லாம் உறிஞ்சி வந்துடுங்க. இது நம்ம இது சூப் செய்கிறதுக்கு, டொமேட்டோ சூப் செய்கிறதுக்கு, சில சட்னி அரைக்கிறதுக்கு, ஜாம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தோலை உரிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி. 30 செகண்ட்ஸ்லேயே இப்படி வந்துடும். ஆனால் மைக்ரோவேவ் கப்பில் வச்சு இது மாதிரி வைக்கணும் உள்ள. அடுத்து நாம் பார்க்க போகிறது வெங்காயம், ஆனியன் ரிங்ஸுங்க. ஆனியன் ரிங்ஸ் செஞ்சு பிரியாணி மேலெலாம் வைப்போம்ல, அதுக்காக ஆனியன் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு முதல்ல 30 செகண்ட்ஸு உள்ள மைக்ரோவேவ் ஹையில் வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்படியே வேணால் எதுக்கும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக அது மேலே ஆயில் தடவிட்டு திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். திருப்பி ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்ததும் அது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பிரியாணி மேலே ரிங்ஸ் வைக்கிறதுக்கு, சில குக்கிங் மேலெல்லாம் நம்ம மேலே ரிங்ஸ் எல்லாம் வைப்போம்ல, அதுக்கு நல்லா ஃப்ரை பண்ண ரிங்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஆயில் ரொம்ப ஊற்றாமல் ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். இது நான் கொஞ்சம் அளவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் பெரிய பவுலில் வச்சு செய்யலாம். எல்லாமே மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வச்சு செய்யணுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது டிப்பு பூண்டுங்க. பூண்டு உரிக்கிறதுக்கு பாருங்கள், முழுசாக அப்படியே இருக்குது. அதை நான் வைக்கிறேன். ஆனால் இது 10 செகண்டு தாங்க வைக்கணும். 10 செகண்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே அது வெந்த மாதிரி ஆகிடும். 10 செகண்ட்ஸ் ஆனதுமே இங்கே பாருங்கள், நான் நிறுத்திடுவேன். 10 செகண்ட்ஸ் ஆகிட்டு எடுத்து பார்த்தோம்னா நாம் அது நல்லா அந்த தோலெலாம் உரிப்பட்டிருக்கும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே அது தனித்தனியாக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். நமக்கு தோலை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாதுங்க. 10 to 15 தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இங்கே இருங்க, சுக்கு. நல்லா காஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். சுக்கு பொடி செய்கிறதுக்காக இப்போ அதை வைக்கிறேன் உள்ளே. சுக்கை ஜென்ரலாக கைனால் கட் பண்ண வராது. இப்போ 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்ததும் காமிக்கிறேன் பாருங்கள். அதை கைனாலேயே உடைக்க வரும் நல்லா ஈஸியாக. அந்த மாதிரி அளவுக்கு அது ஆகிடும். இப்போ அதை எடுக்க போகிறோம் பாருங்கள். 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், உடைச்சா எப்படி உடப்படுது பாருங்கள். இதை இப்போ நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொடி பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கு, பொடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் சுக்கு மல்லி காப்பி போட, டீ போடுறதுக்கு, உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சுக்கு பொடி செஞ்சிடலாங்க. அதுக்கும் இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மிளகா வத்தலுங்க. மிளகா வத்தல் வாங்கினது மாதிரி இந்த மழை நாள்லெல்லாம் கொஞ்சம் வதங்கி போயிடும். அப்புறம் பூச்சி பிடிக்கும் வேறு. நம்ம மிளகாயை வாங்கி ஒரு பெரிய பவுலில் போட்டு மைக்ரோவேவில் 30 to 1 minute, 30 seconds to 1 minute வச்சோம்னா அது நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். பூச்சியும் பிடிக்காது. நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ மிளகா பிடிக்கலாம் ஃப்ரை பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 30 செகண்ட் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு திரும்பியும் எடுத்தோம்னா ஒரு 30 செகண்டில் அது ரெடி ஆகிடும். அடுத்து பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, எந்த பருப்பாக இருந்தாலும் பூச்சி பிடிக்காமல் இருக்கணும்னா அதை உள்ளே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் ஹையில் வைக்கணும். 30 செகண்ட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்பூன்னால் திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்கணுங்க. இப்படி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லா பருப்புகளையும் அந்த மாதிரி வச்சு எடுத்து அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க.
இப்போ பாருங்க நல்லா ஒரு நிமிஷம் ஆனதும் நல்லாவே அது வந்திருக்கும். மணமாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவசரமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கெடாமல் இருக்கும். நான் எல்லாமே இது கொஞ்சம் அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பெரிய பவுல் வாங்கி ஊற்றிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்ச சோளம் தயார் பண்ணுறது. அதுக்கு இந்த பேக்கெட் சோளம் வாங்கியிருக்கேன். அதில் ஆயில் கலந்தே இருக்குது. ஆயிலோ வெண்ணெயோ கலந்துருக்காங்க. அதை இந்த மாதிரி ஒரு பெரிய மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அதை எடுத்து மேலே ஒரு மூடி, நீங்கள் சில்வர் மூடியும் மூடலாம். உங்கள்கிட்ட கிளாஸ் மூடி இருந்தால் அதுவும் மூடி வைக்கலாம். நான் சில்வர் மூடி கொஞ்சம் ஓப்பன் இருக்கணும், ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. இப்படி கொஞ்சம் ஓப்பன் வச்சுட்டு லேசாக இப்படி ஓப்பன் வைக்கணும். வச்சுட்டு அதை 3 நிமிஷம் வைக்க போகிறேன். நான் 3 நிமிஷம் வச்சுட்டு அதை 3 நிமிஷம் கழித்து பார்த்தா சோளம் அப்படியே சூப்பராக பொரிபட்டு வந்திருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் பாப்கார்ன் கடையிலே வாங்க வேண்டாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அழகாக சோளம் பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் இப்போ இதே கொடுத்துடலாமா? அடுத்து நாம் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், உருளைக்கிழங்கு வச்சு. அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இப்படி தோல் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி அதை அழகாக எடுத்து தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல நீளமாக சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி தான் இருக்கும். இதை பெரிய பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும், துடைச்சிடணும். அதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இங்கே இருக்க டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ஒத்தி எடுத்துகிட்டேன். நீங்கள் துணியில் போட்டு துடைக்கிறதுனால துடைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அது மேலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு கலக்கிட்டு ஸ்பூனால் நல்லா கலக்கிட்டு அதில் அந்த எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணியிருக்கிறதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அழகாக அந்த ஓரத்தில் அடுக்கிடணும். இல்லை உங்களுக்கு பிளேட் இருந்தால் அதில் வச்சு நல்லா அடுக்கிடலாங்க. அழகாக நான் பவுல்லே வைக்கிறேன். வச்சுட்டு இதை 1 நிமிஷம் 3 நிமிஷம் மைக்ரோவேவ் ஹையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிரில் மோடிலையும் 5 to 7 மினிட்ஸ் கன்வெக்ஷன் மோடிலையும் வச்சு எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு. இப்படி சாஸோடு தொட்டுட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வீட்டிலே இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் போடாததுனால நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அதை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு. வெளியில் கிறிஸ்பாக இருக்குது. கடையில் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும், மெக்டானல்ட்ஸில் இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு பெட்டர். அது நல்லாயிருக்கு. இது மாதிரியும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆக இன்றைக்கி தக்காளி பீல் பண்ணி பார்த்துருக்கோம், வெங்காயம் ஆனியனை நல்லா இதில் வதக்கியிருக்கோம், பாப்கார்ன் செஞ்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் செஞ்சுருக்கோம், மைக்ரோவேவ் வச்சு சுக்கு பொடி செஞ்சுருக்கோம், மிளகாயை சுக்கு பொடி செஞ்சு வச்சாச்சு. மிளகாய் பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். அப்படி உடப்படுது நல்லா. அது மாதிரி செஞ்சுருக்கோம். பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸி. 10 செகண்ட்ஸில் பூண்டு உரிச்சிருக்கோம். அப்புறம் பாசிப்பருப்பை வறுத்து, பாசிப்பருப்புன்னு இல்லை, கடலைப்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் பூச்சி பிடிக்காமல் இருக்க வறுத்து வைக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செஞ்சுருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.